நல்ல கொஸ்டின் தான் சார். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சொன்னேன் இல்லையா, 8 வயசுலேருந்து 30 வயசு வரைக்குமான ஒரு பையனுடைய லைஃப் என்ன சொல்கிறது, ஜோதி முருகன் அப்படிங்கிற கேரக்டரோட வாழ்க்கை. ஒருத்தரோட லைஃப்பை பற்றி சொல்லும்போது சைல்டுஹுட்டை மிஸ் பண்ணிட்டு எப்படி சொல்கிறது வந்துட்டு, வேற கதைகளுக்கு சைல்டுஹுட் தேவைப்படுதோ இல்லையோ, பட் இந்த கதைக்கு தேவைப்பட்டது வந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை சொல்லும்போது. ஏன்னா சின்ன வயசு தான் மனசில் எதை போட்டாலும் பதிஞ்சிடும் வந்துட்டு. 30 வயசு வரைக்குமான ஒருத்தரோட வாழ்க்கையை சொல்லும்போது குழந்தை பருவத்தை மிஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணவே முடியாது. இன்னொரு விஷயம், தேடல் சம்பந்தமான கதை வந்து நிறைய வந்திருக்கு. ஆட்டோகிராஃபில் வந்து கல்யாண பத்திரிகை கொடுக்குறதா போகிறோம், காதலியை தேடி தான் போகிறோம். தேடி போகிறது வந்து ஏன்னா ஒரு முடிச்சுல இருந்தால் கதையை வந்து எல்லாருமே நம்ம தொடங்கிட்டே இருக்க வேண்டும். நம்ம என்னவா ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோங்கிறதும் எதுக்கு தேடி போறாரு வந்து, ஆட்டோகிராஃப் படத்துல வந்து அவர் கல்யாண பத்திரிகை வைக்கிறதுக்காக தேடி போறாரு, ஜெய் இதுல எதுக்கு தேடி போறாருன்னு கொண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், பூ அழகி, அவள் பெயர் தமிழரசி, தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கும் வந்து. ஏன்னா இன்னைக்கு ஜனங்க இவங்க மாதிரி எல்லா ரசிகர்களும் வந்து கிராமத்து படங்கள் ரசிக்கும் போது, கிராமத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து கிராமத்துல இல்லாம எல்லாருமே வந்து சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபரே வந்துட்டாங்க. ஸோ கிராமத்தில் இருந்த லைஃப்பை பற்றி சொல்லும்போது சைல்டுஹுட்டை சொல்லி தான் ஆகணும் உண்டு. கிராமத்து படங்கள் வந்தால் 10 படங்கள் வந்தால் 8 படங்கள் வந்து சைல்டுஹுட் இருந்து தான் ஆகும். அது தவிர்க்க முடியாது. இப்போ சொன்னீங்க நான் இப்போ நல்லா இருக்கேனா படத்தில் நல்லா இருக்கேனான்றது வந்து முக்கியமே கிடையாது. நானும் இந்த கொஷின் வந்து டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டப்போ டைரக்டர் என்ன சொன்னார், என்னோட தமிழரசி என் மைண்டில் இருக்கிறது வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க சொன்ன ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. நான் பண்ணாததெல்லாம் அவர் சொன்னார். வெயிலில் நிற்கணும், எண்ணெய் பூசிட்டு வெயிலில் நிற்கணும், அப்புறம் ஐப்ரோஸ் பண்ணக்கூடாது, நீ பியூட்டி பார்லர் சைடே போகக்கூடாது. ஆக்சுவலாக நான் வந்து இப்படி தான் இருப்பேன் நான் நார்மலாக. ஸோ அதனால் அப்படி சொன்னாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இதோட வேல்யூ வந்து உனக்கு இப்போ தெரியாது, படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், பட் ஆனால் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ அதை கேரக்டராக பார்த்தா வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இது மாடர்னாக பண்ணுறதுக்கு வந்து கமர்ஷியல் மூவிஸ் இருக்குது. இந்த கேரக்டர் அழகு வந்து என்னோட கதையில் முக்கியமே கிடையாது, என்னோட கருத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணேன். அதை இதுக்கு கொஷினுக்கு இதுதான் என்னோட ஆன்சர். நான் அப்படியே சொல்லணும்னு இருந்தேன், சரி அப்புறம் பேசலாம். பட் ஆனால் என்னை யாருமே கொஷின் கேட்கல. ஆமாம் இல்லை, இது ஒன்று மதுரைன்னு சொன்னது தப்பு. நான் வந்து காஞ்சிபுரம். ஆமாம், நம்ம யாருங்க அது? ஓகே, அதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு மூவி வந்து இவ்வளோ நாள் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வெயிட் போடுறது வெயிட்லெஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கெலாம் டைமிங் வேணும். அதுவும் இல்லாமல் பெரிய ஹீரோ வேறு இங்கே உட்காந்துட்ருக்காரு, ட்ரீம் ஹீரோ. அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் டிலேவாக இருந்தது. மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார் டைரக்டர். அந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக இருப்பார். மற்றபடி ஜாலியாக இருக்க வேண்டிய ஜாலியாக இருப்போம். ஸோ இப்படி ஜாலியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட். நான் சினிமா பக்கத்தில் வரணும், சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கூட நினச்சதே கிடையாது. இது வந்து காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்லணும். ஏன்னா கோயிலில் பார்த்து கேட்டதுனால காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்லணும். ஏன்னா என் ஃபேமிலியில் இருந்தும் யாருமே கிடையாது, ஒரு சைடு ஆர்டிஸ்டாகவும் கிடையாது, வேறு ஒரு இதுலேயும் யாருமே கிடையாது. ஸோ இது வந்து காட்ஸ் கிஃப்ட் தான். கிராமத்தில் நடித்தது வந்து எப்படி குட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா கொஷின்ஸ் கேட்டாங்க. பட் ஆனால் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்கல.
அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு மூவி இது. இதில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த படத்துலேயே வந்து ரொம்ப டெப்த்தான கேரக்டர் கொடுத்துருக்காங்க டிரெக்டர். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். போனால் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். This contest has been a very successful contest. Naanga last time we did along with Behind Woods for Kandain Kadalai. It was a fantastic success. And அதுக்கு பிறகு இப்போ அவள் பெயர் தமிழரசி என்ற படத்துக்கு Behind Woods பண்ண ப்ரொமோஷனும் இந்த கான்டெஸ்ட்டும் பெரிய லெவலில் சக்ஸஸ். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிறைய ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. மோர் தென் எனிதிங் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் வெரி லைவ்லி ஆடியன்ஸ். ஏதோ படம் வந்தோமா படம் பார்த்தோமா போனோமா இல்லாமல் இந்த படத்தை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது வேலிட் பாயிண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது ஏன் இப்படி எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைவ்லி ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸ் இங்கே கொண்டு வந்து இந்த கான்டெஸ்ட்டை பிரமாதமாக அரேஞ்ச் பண்ண behindwoods.com டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய அசோசியேஷன் வித் Behind Woods ரொம்ப க்ளோஸ் அண்ட் த டீம் இஸ் வெரி குட் டீம் and I am very proud of working with Behind Woods for all my films. Thank you so much team Behind Woods. Keep it up and keep rocking. Behind Woods நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். சினிமாவை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது ஊடகத்திற்கு, மீடியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த விதத்தில் Behind Woods தொடர்ந்து செஞ்சிட்ருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்குது. குறிப்பாக இந்த கான்டெஸ்ட் பொதுவாக சினிமா நிகழ்ச்சிகள், சினிமா சம்மந்தமான நிகழ்ச்சிகளாக இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய பார்வையாளர்களை கொண்டு வந்து இந்த படத்தை திரையிட்டு காண்பிச்சு இதன் மூலமாக இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்த behindwoods.comக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.